Hi, 12th standard students. நான் Mridula from Handle Learning. இந்த first midterm examக்கு almost preparation எல்லாம் start பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதோட சேர்த்து ஆக்சுவலா சிலபஸ் இப்போ நம்ம இந்த மிட்டமுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம், எக்ஸ்ட்ராவும் சேர்த்து படிக்கணுமா? அப்ப இந்த குறிப்பிட்ட டைம்ல நம்ம காமர்ஸ் படிக்கிறோம்னாலும் சரி, இல்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, எவ்வளவு டைம் ஆக்சுவலா நம்ம கையில இருக்கு? பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல நிறைய பேர் சென்டம் நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷனோட தான் இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அது இன்னும் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த ஸ்கோர். ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் எப்படி படிக்கிறது? முதல்ல ஒரு விஷயத்தை இப்போ கிளியரா செட் பண்ணி வச்சுக்கோங்க. 12th நம்ம வாங்கக்கூடிய இந்த 200க்கு 200 கட் ஆஃப் வந்து ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நிறைய விஷயத்துக்கு நம்ம நோ சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். எஸ்பெஷலி எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீட் அண்ட் ஜேடபிள்யூ. இப்போ நீங்க இதையும் நான் பேலன்ஸ் பண்ணி அதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்கூல் டெஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்கிற மார்க்கை வாங்க முடியாம போயிடுது. 11th ஒரு சிலர் வந்து இதை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். பட் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சு ஸ்கூல் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் அதை தாண்டி வந்து நம்ம பேசிக்கே தெரியாம இந்த நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கு வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின் தான். இப்போதைக்கு இதை பாஸ் பண்ணி வைங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, கரெக்டா இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்துறது, நம்ம 200 கட் ஆஃப் வாங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட் அண்ட் வைஸ் டெசிஷனா இருக்க போகுது. ஸோ அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எல்லாருமே என்னென்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஸோ இப்போ நீங்க பயோ மேக்ஸா, இல்ல வந்து பயோ சிஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல வந்து சிஎஸ் மேக்ஸா இருக்கலாம், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இப்போ 11th இருந்து நீங்க ஒரு 12th ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் இருந்துச்சு. ஸோ 11th பப்ளிக் எக்ஸாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட 12th பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது? 11th பப்ளிக்ல ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பேப்பர் ஓரளவு வந்து டஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டு பேப்பரா வந்துருச்சு. அண்ட் நீட் பேப்பரும் அதே மாதிரிதான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது? ஸோ நீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை அப்படிங்கறதும் இங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பிசிக்ஸுக்கு வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு லைவ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்யூஸ், இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதனால மார்க் இம்ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, 11th நான் அதை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்க போகுது? கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ், ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் டெஃபினட்டா கொடுக்க தான் போறோம். ஓகே, அண்ட் எஸ்பெஷலி அதையும் தாண்டி இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்மளோட டாப்பர்ஸ் பேட்ச்ல ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த 200 கட் ஆஃப் டார்கெட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள ஒன்னா சேர்ந்து எங்களோட படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க இப்பயே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இந்த கிளாஸஸ் பத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்க போது, எஸ்பெஷலி நம்ம நீங்க சிஎஸ்னாலும் சரி இல்ல பயோ ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு தேவையான இந்த ஃபைனல் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதை எப்படி வாங்க வைக்கிறது, அதுவும் நீங்களே புரிஞ்சு படிச்சு வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இந்த டாப்பர்ஸ் பேட்சா இருக்க போது. ஸோ கண்டிப்பா அதை நீங்க ஜாயின் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட சேர்த்து இப்போ இந்த பிளான்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே இதுல நம்மளோட கைட் புக்ஸும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம். ஸோ ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு கைட் புக்ஸ் நம்ம வீட்டுக்கே கொரியரும் பண்ண போறோம். இல்ல இதை தாண்டி தனியா நீங்க கைட் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட Books.handleLearning அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு எந்த கைட் புக் வேணுமோ இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் வந்துட்டு நீட் அண்ட் ஜேடபிள்யூ நம்ம வேணாம்னு சொன்னாலும் கைட் புக் வந்து உங்களுக்கு ஒரு 2-in-1 ஆப்ஷன் தான். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு தேவையான நீட் அண்ட் ஜேடபிள்யூ கொஸ்டின்ஸ், இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட்ல தான் மேம் நான் படிக்கிறேன், எப்படி என்னால வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கைட் புக்லயே டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் நீட் அண்ட் ஜேடபிள்யூ கேட்டது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். பட் முழு மூச்சா நம்ம படிக்க வேண்டியது இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு தான். ஸோ அப்படி நல்ல ஸ்கோர் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் இது எல்லாமே யோசிக்கலாம். அப்போ சிலபஸ் இந்த தடவை நமக்கு எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு 11th முடிச்சோன்னே அந்த கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்குள்ள நிறைய போர்ஷன்ஸ் அப்பயே கவர் பண்ணிருப்பாங்க. அதோட அடிஷனல் செட் ஆஃப் போர்ஷன்ஸோட இந்த எக்ஸாம நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம கொடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய 30 நாள்ல நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ மேக்ஸ் இருக்கட்டும், பிசிக்ஸ் இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி இருக்கட்டும், பயாலஜி இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எடுத்துட்டு ஒரு 5 சாப்டர் நமக்கு வந்துடலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ இதை நமக்கு படிக்கிறதுக்கு டெஃபினட்டா நமக்கும் டைம் தேவை. ஸோ அவ டைம் கரெக்டா ஸ்பிளிட் பண்ண வேண்டிய டைம் சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். ஸோ தமிழ்ல வந்து சிலபஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நீங்களும் அதை வந்து கேர்ஃபுல்லா படிச்சு தயாராயிக்கலாம். எக்ஸாம் வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்க டென்டேட்டிவ் டேட் படி ஜூலை 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம்ஸா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னாடி இருக்கலாம். எக்ஸாக்டா ஜூலை 16 நம்ம சொல்ல முடியாது.
ஜூலை 15 ஆரம்பிக்கலாம், இல்ல ஜூலை லாஸ்ட்ல கூட ஆரம்பிக்கலாம். சோ நமக்கு கொடுத்திருக்க ஷெட்யூல் படி 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எனக்கு கேட்டா எல்லாருமே வந்து 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் அப்படிங்கும் போது கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி. அப்ப அதுக்கு நான் முழு மூச்சா இப்பயே தெளிவா படிச்சிட்டேன் அப்படின்னா இந்த செட் ஆஃப் சிலபஸ்ல நான் என்னைக்குமே தெளிவா தான் இருப்பேன், நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பேன். அதை மட்டும் இப்ப மனசுல வச்சுக்கோங்க. சோ அப்போ புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து படிக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ 75-85ல உங்களோட மைண்டுக்குள்ள வரவே கூடாது. ஸோ டேரக்டா 95+ நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஸோ உங்களை நீங்களே கேட்டகரைஸ் பண்ணவே வேண்டாம். இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. ஓகே, ஜஸ்ட் ரீபில்ட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை ரீபில்ட் பண்றதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நீங்க இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் 90 மார்க் 95 மார்க் வாங்கணும் அப்படின்னா எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். அப்ப இந்த 30 நாள் நீங்க எப்படி பிளான் பண்ணணும்னு பாருங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 நாள் மட்டும் தான் நமக்கு படிக்கிறதுக்கு எடுத்துக்க முடியும். பிகாஸ் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னா இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ பிசிக்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 சாப்டர் இருக்கு அப்படின்னா டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாக்குறதுக்கு கண்டிப்பா டைம் தேவை. 7 நாள் உங்களுக்கு டோட்டலாவே சொல்றேன். 30 நாள்ல 7 நாள் வந்து நமக்கு பிசிக்ஸ் படிக்க கிடைக்க போகுது. கெமிஸ்ட்ரி காமர்ஸ்க்குலாம் 6 நாள் கிடைக்க போகுது. மேக்ஸ் பிசினஸ் மேக்ஸ்க்கு ஒரு 8 நாள் எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணி பார்க்கணும். கீழே பயாலஜி தியரி பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு ஒரு தடவை நம்ம எழுதி பார்க்கறதுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைமோட சேர்த்து இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா தான் கணக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க 7 நாள் கணக்கு பண்ணும். இன்னைக்கு நான் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன்னா அடுத்த 2வது நாள் எனக்கு எப்ப வரப்போகுது, 3வது நாள் எனக்கு எப்ப வரப்போகுது, ஸோ 7 நாள் நான் என்னென்ன படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணும். இது இன்னைக்கு நீங்க டெஃபினட்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்க போகுது. சோ தட் ப்ரோக்ரஸ் நீங்களே பார்க்கலாம். 12th வந்தாச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க தெளிவா நீ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி ஒரு நாளும் கடந்து போகும்போது நம்ம எவ்வளவுலாம் முடிச்சிருக்கோம். லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு யூடியூப்லயும் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப் கிளாஸஸ் நீங்க டெஃபினட்டா செக் பண்ணி பார்க்கலாம். கடைசி நிமிஷத்துல இந்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு போகணும் அப்படின்னா ஆப்ல இருக்கக்கூடிய வீடியோஸை ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதுமானதா இருக்கும். அண்ட் கண்டிப்பா புக் பேக்ல எந்த கொஸ்டினும் விடாம படிச்சுட்டு போயிருக்கணும். ஓகேவா? அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்போ முடிஞ்ச மிட்டமா இருக்கட்டும், இப்போ வரப்போற மிட்டம்க்கு பழைய மிட்டம் பேப்பர்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லி பேப்பர், குவார்டர்லி பேப்பர், பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்காம நீங்க எந்த ஒரு எக்ஸாமே தயவு செஞ்சு அட்டெண்டே பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும் எப்படி நம்ம வரப்போற எக்ஸாம் இருக்க போகுதுன்னு. ஸோ இதோட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து சொல்ல கஷ்டப்படுவீங்க, எப்படி எனக்கு ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியலன்னு. ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ நீங்க அதை சொல்லுங்க. ஸோ 4 பேர் 4 இஷ்யூஸ் நமக்கு சொல்லும் போது நமக்கு தோணும், ஓகே நமக்கு இதனால கூட மார்க் போயிருக்கலாம் அப்படின்னு. அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டில் வி ஹேவ் டைம். ஸோ இட்ஸ் நெவர் டூ லைட். இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. சார்ட் தட் அவுட் இந்த அப்கமிங் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த தடவை 200 கட் ஆஃப் வாங்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோளா இருக்குது. அண்ட் நீட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்பல இருந்து பயாலஜியை பேசிக்ல இருந்து தரவு பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ்.